ஐஎஸ்எல் சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்சை சென்னை எஃப்சி ஒடிஷா கிட்ட 3-2 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஃபேபுலஸ் பர்ஃபார்மன்ஸ், டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். 23 ஷாட் எடுத்தாங்க. பட் 5 தான் ஷாட் ஆன் டார்கெட். பட் அந்த 23 ஷாட்ஸ் எவ்வளோ டாமினண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லொபேராவுடைய சைடு வெறும் 10 ஷாட் தாங்க. இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது. சர்ஜே லொபேராவுடைய டீம் எப்பயும் ஒரு அட்டாக்கிங் டீம். பட் அவங்கள ஒரு 10 ஷாட் தான் அடிச்சிருக்காங்கன்னா டாமினண்ட்டாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. எந்த விதத்தில் ஒரு குறை சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. சமிக் மித்ராவுடைய ஒரு மிஸ்டேக்கு, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து அது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாதுங்க, ஃப்ரண்ட்டில் வந்து தான் ஆகணும் ஒரு கோல் கீயா. பட் செகண்ட் மிஸ்டேக் ஒரு பிளண்டர், அதை ஸ்டாப் பண்ணணும் சமிக் மித்ரா. அண்ட் கார்னர் ஷீல்ட் ஒரு ஆட்ஸ் ஆஃப்ங்க, எல்லா இடத்துலையும் இருந்தார் மனுஷன். ஃபருக் சௌத்ரி தலையில் அடிபட்டு ஒரு கோல், 2வது கோல் மிஸ்டேக்காக இருந்தாலுமே அழகாக மடிச்சு கிடிச்சு அடித்தார். சீமா சுக்கோடைய ஆஃப் டர்ன் ஒரு கோல், செம்மையாக இருந்தது பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி பார்க்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட் கேம் நம்ம ஹோமில் விளையாட போகிறோம். இந்த மொமெண்ட் நம்ம கேரி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.